Hi students, welcome to Ramanaj Academy. இந்த வீடியோவில் ரூபிக்ஸ் கியூப் as a beginner எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரூபிக்ஸ் கியூபை ஷஃபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கங்க. பட் ஒரு பிகினராக இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லித்தரேன். அதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போது. ஸோ இப்போ வந்து இது நல்லா சஃபிளாக இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் லேயர் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்தணும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் லேயர் எங்கே வரணும் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டு பீஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே சென்டர் பீஸ் வந்து ஒயிட் இருக்குது. இப்போ வந்து மிச்சம் எல்லா ஒயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பீஸுக்கு வரணும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எதை வேணால் எடுத்துக்கலாம். ஒரு ஆரஞ்சு சைடோ இல்லை எல்லோ லேயர் எது வேணால் எடுத்துக்கலாம். பட் யூனிவர்சலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சைட். எதுக்காக இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதை வச்சு மற்ற சைட்ஸும் நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க கொடுக்குற மெத்தடில் ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது ஒரு யூனிவர்சல் மெத்தட். அதர்வைஸ் நீங்கள் ஒயிட் தான் சேர்த்தணும் அப்படிங்கிறது அவசியமெல்லாம் கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ ஒயிட் பார்க்கலாம். அந்த ஒயிட் சேர்த்துறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பீசஸ், ஸோ இந்த 4 பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒயிட் சைடு கரெக்டாக வர்ற மாதிரி சேர்த்தணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது எப்படி சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஒயிட் வந்து கரெக்டாக இதில் சேர்ந்துருக்கு. பட் இது கரெக்டாக தான் இருக்குதா அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ஒயிட்டோட இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு இருக்குது, இதோட சென்டர் பீஸ் ஆரஞ்சாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஆரஞ்சாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஒயிட் கரெக்டான பிளேஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் சைடு கரெக்டாக சேர்ந்துருக்கு. பட் இந்த ஆரஞ்சு இந்த பக்கம் இருக்கிற ஆரஞ்சுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பீஸ் க்ரீன் இருக்குது அப்படின்னா இது தப்பாக சேர்ந்துருக்குதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கணும், சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம சேர்த்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சென்டர் பீஸஸ் எங்கே இங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் பீஸ் இங்கே, ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது. இப்போ இந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரணும். அது எங்கே வரணும் எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே க்ரீன் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே ஒயிட் இங்கே க்ரீன் இருக்குது. அப்படின்னா இந்த ஒயிட் எங்கே வரணும்னா இங்கே வரணும். ஏன்னா இதோட சென்டர் பீஸ் இங்கே தான் க்ரீன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2-3 மூவ்ஸில் அதை நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு எதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். எந்த ஸ்டெப் நம்ம இங்கே இருந்துச்சுன்னா இங்கே கொண்டு வரதுக்கு என்ன ஸ்டெப் அப்படின்னு மனப்பாடம் எதுவும் பண்ணாதீங்க. நீங்களே ஜஸ்ட் மூவ் பண்ணிங்கனாவே அதை கொண்டு வர முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இங்கே க்ரீன் வந்துடுச்சு. இதுக்கப்புறமா திருப்பி இதை மேலே பார்த்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா இது கரெக்டாக வந்துடும். ஸோ இங்கே ஒயிட் இங்கேயும் ஒயிட்டு அண்ட் இந்த ஒயிட்டுக்கு பக்கத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் க்ரீன் இருக்குது, இதோட சென்டர் பீஸ் க்ரீன், ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் சேர்ந்துருச்சு. அதே மாதிரி இந்த ஆரஞ்சும் சேர்ந்துருச்சு. ஸோ ஆரஞ்சு இந்த பக்கம் ஒயிட், இதோட சென்டர் பீஸ் ஒயிட். இதே மாதிரி மித்த 2 பீசஸும் சேர்த்தணும், ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நாங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒயிட் இருக்குது, பட் ஆக்சுவலி இந்த ஒயிட் தப்பாக தான் இருக்குது. ஸோ அதை அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒயிட் எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது ஒயிட், ஓகேங்களா? ஸோ இது எங்கே வரணும்? இது இங்கே வரணும். ஸோ அதே மாதிரி இங்கே ரெட் இருக்கிறதுனால இது கரெக்டான மூவ் தான், ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒயிட் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒயிட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது பக்கத்தில் ப்ளூ, ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதை மூவ் பண்ணிங்கன்னா இங்கே, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த 4 பீசஸ் மட்டும் தான். இந்த சைட் பீசஸ் எல்லாம் விட்டுருங்க. இந்த 4 பீசஸ் மட்டும் பாருங்கள். ஸோ இது ஒயிட் இங்கே ஒயிட் இங்கே ஒயிட் இங்கே ஒயிட் இருக்குது. பட் இந்த ஒயிட் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது எப்படி நம்ம அஷ்யூர் பண்ணுறோன்னா இந்த ஒயிட்டுக்கு பக்கத்தில் இங்கே ப்ளூ இருக்குது. ஸோ இந்த ஒயிட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஆரஞ்சு, ஸோ இந்த சென்டர் பீஸும் ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் உங்களோட ஒயிட் கரெக்டாக சேர்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ ஒயிட்டோட இந்த பீஸ் சேர்த்தாச்சு, இந்த ப்ளஸ் சேர்த்தாச்சு. இப்போ ஒயிட்டோட கார்னர் பீசஸ் கரெக்டாக சேர்த்துணும், சரிங்களா? ஸோ கார்னர் பீசஸ் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த 3 பீசஸ் சேர்ந்துருக்கு கார்னர். பட் இது கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் இருக்குது. பட் இந்த ஒயிட்டுக்கு பக்கத்தில் இங்கே ரெட் இருக்குது. பட் ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கணும்னா இந்த சென்டர் பீஸ் தான் திருப்பியும் பார்க்கணும். இங்கே க்ரீன் வரணும். அப்படின்னா அது ஆக்சுவலாக தப்பாக இருக்குது.
அப்போ நம்ம இதை எப்படி திருப்பியும் வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையுமே இந்த ஒயிட் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒயிட்டுமே தப்பாக தான் இருக்குது. ஸோ இதுவும் தப்பாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு வந்துருக்கணும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பக்கத்தில் இங்கே ப்ளூ வந்துருக்கணும். ஸோ அப்போ இந்த 3 ஒயிட்டு தப்பாக இருக்குது. இந்த ஒயிட் எப்படி நம்ம வெளியில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இங்கே இந்த ஒயிட் இருக்குது. இந்த ஒயிட்டை ஸோ இப்படி மூவ் பண்ணிட்டு இதை திருப்பி இப்படி கொண்டு வந்துடுங்க. இது வெளியில் வந்துடும். திருப்பி இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த க்ரீன் பக்கத்தில் இருக்கிற இந்த சென்டர் ப்ளஸ்க்கான ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்படி அண்ட் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் கரெக்டாக வந்துடும். இது ஆக்சுவலாக இது நான் தப்பாக இருந்ததுனால நான் இப்படி மூவ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டும் கரெக்டாக சேர்ந்துருக்கும். ஸோ இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் ப்ளஸ் ஒயிட்டை நீங்கள் போடும்போதே இந்த ஒயிட்டும் கரெக்டாக சேர்ந்துருக்கும். ஸோ அப்படி சேர்ந்துருந்தது அப்படின்னா நோ ப்ராப்ளம். அதை நீங்கள் திருப்பியும் கலைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் வந்து நீங்கள் கரெக்டாக சேர்க்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஒயிட் கொண்டு வரணும். அது என்ன ஸ்டெப், அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் இருக்குது. இதோட சைடில் இப்படி கொண்டு வந்துக்குங்க. இந்த சைடை திருப்பி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. ஓகேங்களா? இந்த கார்னர் ஒயிட்டை நம்ம மேலே கொண்டு வரணும். பட் அந்த கார்னர் ஒயிட் மேலே கொண்டு வரதுக்கு முன்னாடி இதோட சைட் பீஸ் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ அதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள். ஸோ இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. அப்படின்னா இந்த ஒயிட்டை க்ரீன் எங்கே இருக்கோ அங்கே எடுத்துகிட்டு போய்க்குங்க. பாருங்கள். இப்போது இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் சென்டர் பீஸ் இதோடது க்ரீன் இருக்குது. அப்படின்னா இது கரெக்டான பிளேஸில் இருக்குது. இதை வந்து இப்படியே நீங்கள் மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கரெக்டான பிளேஸுக்கு சேர்ந்துடும். அதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சுன்னா ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒயிட் பீஸை மறைச்சிட்டு இதை திருப்பி கொண்டு வந்து மேலே கொண்டு போகணும். அது எப்படின்னா இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஸ்டெப். ஃபார்முலாவாக எதுவுமே ஞாபகம் வச்சுக்காதீங்க. நிறைய பிளாக்ஸ் அண்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபார்முலாவாக கொடுத்துருப்பாங்க. அது கன்ஃபியூஸ் ஆகும். அவ்வளோ ஃபார்முலாவாக நான் வைக்க தேவையில்லை. இப்போ இந்த ஒயிட் இந்த க்ரீன் கரெக்டாக இருக்குது, இங்கே மேட்ச் ஆகிருக்கு. இந்த க்ரீன் இருக்கிற இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த ஒயிட் எடுத்துகிட்டு இதை மறைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மறைச்சிக்கங்க. இப்போ மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டு திருப்பி அந்த மறைச்சதை திருப்பி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஒயிட் கூட சேர்ந்துடும். இப்போ திருப்பியும் மேலே கொண்டு போனீங்கன்னா இப்போ இந்த பிளேஸில் கரெக்டாக சேர்ந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே ஆரஞ்சு, அதேமாதிரி இங்கே க்ரீன், இங்கே ஒயிட். இந்த பீஸ் கரெக்டாக சேர்ந்துருச்சு. ஓகேவா? இன்னொரு ஒயிட் நான் சேர்த்துறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் சைடு இருக்குது. அப்போலே ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடு இருந்துச்சு, ரைட் சைடு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. பட் இது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதோட இந்த சைடு க்ரீன் இருக்குது, பட் இது ரெட் கூட இருக்குது. அப்போ இது க்ரீன் இருக்கிற இடத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ க்ரீன் இருக்கிற இடத்துல அண்ட் இந்த சைடு ஒயிட் இருக்குது. இப்போ இந்த ஒயிட்டை நான் எங்கே கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஒயிட் மேலே கொண்டு போகணும், இந்த ஒயிட் இங்கே போகணும். இப்போ ரைட் சைடு இருந்தபோது நான் என்ன பண்ணேன், லெஃப்ட் சைடு மறைச்சேன். ஓகேவா? ரைட் சைடில் ஒயிட் இருந்தபோது லாஸ்ட்டு ஒயிட் மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மறைச்சி எடுத்தேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மறைச்சி எடுத்தேன். இப்போ ரைட் சைடில் மறைச்சி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் இருக்குது. இந்த ஒயிட்டை இப்படி மறைச்சிட்டு மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டு திருப்பியும் இதை இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கூட சேர்ந்துடும். இந்த ஸ்டெப் நான் திருப்பியும் சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒயிட்டை மறைச்சிக்குங்க. மறைச்சிட்டு மேலேருந்து திருப்பியும் கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இது ஒயிட் ஸ்பேஸில் தான் இருக்குது. இதை திருப்பியும் இங்கேயே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது ஒயிட் கூட சேர்ந்துடும். இப்போ திருப்பியும் மேலே தூக்குனிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் தான் நம்ம இப்போ சேர்த்திருக்கோம். இந்த ஒயிட் இந்த சைட் பார்த்திங்கன்னா ரெட் இருக்குது. இதை ஒரி பண்ணிக்க வேணாம், இதை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ரெட் இங்கேயும் ரெட் இருக்குது. அதேமாதிரி இந்த ஒயிட் பக்கத்தில் பின்னாடி க்ரீன் இருக்குது, அதோட சென்டர் பீஸ் க்ரீன். அப்போ இது ரெண்டும் சேர்த்தாச்சு. ஓகேவா? இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் வந்து இங்கே இருக்குது, மேலே இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா மேலே கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே ஒயிட் இருக்குது, இந்த ஒயிட்டை வந்து மேலே கொண்டு வர முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒயிட்டை கீழே கொண்டு வரணும். அதுக்கு என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒயிட் இல்லை. அப்போ நம்ம இந்த ஒயிட்டை எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒயிட்டை இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துட்டு, ஓகேவா, இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துட்டு இதை நீங்கள் இப்படி திருப்பிக்கலாம். ஓகேவா? இப்படி திருப்பிட்டு இப்படி மேலே கொண்டு போனீங்கன்னா
இந்த ஒயிட் கீழே வந்துடும், இங்கேருந்து ஒயிட் இங்கே கீழே வந்துடும். சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு சிலதை மாற்றும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டு ஒயிட் தான் நம்ம சேர்த்திருந்தோம், இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த ஒயிட் சேர்ந்துருச்சு, அதுவும் ஆக்சுவலாக கரெக்டாக சேர்ந்துருக்கு பாருங்கள். ஒயிட் இங்கே ப்ளூ இருக்கா, இங்கே ப்ளூ, அண்ட் இந்த பக்கம் ரெட் இருக்குது, இங்கேயும் ரெட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொல்கிற ஸ்டெப் எல்லாமே எக்ஸாக்டாக அப்படியே ஃபாலோ பண்ண தேவையில்லை. சம்டைம்ஸ் நீங்கள் 4 பீஸ் சேர்த்துறதுக்கு 2 பீஸ் சேர்த்துருப்பீங்க, மிச்சம் 2 பீஸ் அதுவே சேர்ந்துடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அது நம்மளுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கிடச்சிடும். இப்போ இதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது, அப்போ ப்ளூ பக்கம் இந்த ஒயிட்டை கொண்டு போய்க்கலாம். ப்ளூ கிடச்சிருச்சு, திருப்பி இங்கே ஒயிட் வந்துருச்சு. இந்த ஒயிட்டை நம்ம எங்கே கொண்டு போகிறோம், மேலே கொண்டு போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், ரைட் சைடு மறைச்சிக்கங்க, மேலேருந்து திருப்பி கீழே கொண்டு வர்றோம், இதை திருப்பியும் இங்கேயே கொண்டு வர்றோம், மேலே கொண்டு போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சைடு ஃபுல்லாக சேர்த்தியாச்சு, இந்த லேயர் கரெக்டாக சேர்த்திட்டோம். இந்த லேயர் கரெக்டாக தான் சேர்த்திருக்கோமா அப்படிங்கிறது எப்படி என்ஷூர் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஆரஞ்சு சைடில் இருக்குது, இது ஃபுல்லாக ப்ளூ சைட்லேயே இருக்குது, இது ஃபுல்லாக ரெட் சைட்லேயே இருக்குது, அதே மாதிரி க்ரீன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம், ஒயிட் கிராஸ் மட்டும் சேர்த்திருந்தோம். செகண்ட் ஸ்டெப் ஒயிட் லேயர் சேர்த்திட்டோம். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயரும் சேர்த்துறது. செகண்ட் லேயர் மீன்ஸ் என்ன பண்ணணும், இந்த ரெட் இருக்குது, இங்கேயும் ஃபுல்லாக ரெட், இது ரெண்டும் ரெட்டாக வரணும். வந்துருச்சு அப்படின்னா 2 லேயர் சேர்த்துரும், 1 லேயர் மட்டும் பாக்கி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டெப் சேர்த்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் எதுக்குமே ஃபார்முலாவாக நான் வச்சுக்காதீங்க, எப்படி ப்ரொசீஜராக பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற இந்த கார்னர் பீசஸ் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் பீசஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீஸை வச்சு தான் நம்ம ஆக்சுவலாக இதை நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? அது எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்துருக்கும், பட் ஆக்சுவலாக இது தப்பாக சேர்ந்துருக்கு. எப்படின்னா, இங்கே ப்ளூ இருக்குது, பட் இங்கே என்ன இருந்திருக்கணும், ரெட் இருந்திருக்கணும், ஆனால் ஆரஞ்சு இருக்குது. அப்படின்னா இது ஆக்சுவலாக தப்பாக சேர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இது கரெக்டாகவும் சேரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பீசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சென்டரில் இருக்கிற பீஸ் தான் ஆக்சுவலாக இங்கே வரப்போகுது. ஓகேவா? அப்போது இந்த பீசஸ் தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? அந்த பீஸை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த பீஸில் எல்லோ எதில் மிக்ஸ் ஆகிருக்கோ அந்த பீஸ் நம்ம இங்கே கொண்டு வர முடியாது. ஏன்னா எல்லோங்கிறது இங்கே இருக்கிற சென்டர் கலர், மேலே இருக்கிற, அதாவது ஒயிட்டுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற கலர் எல்லோ. அந்த எல்லோ பக்கத்தில் இருக்கிறனால இங்கே எல்லோ மிக்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ரெட் இருக்குது, இங்கே எல்லோ இருக்குது. அப்படின்னா இந்த பீஸ் நம்ம சைடில் கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த பீஸ் கண்டிப்பாக மேலே தான் வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ அது கரெக்டான பிளேஸில் இருக்குது. இப்போ இதை பாருங்கள், இதுவும் எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கு, அப்போ இதுவும் கொண்டு வர முடியாது. இதை எடுத்துக்கங்க, ப்ளூ, மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ, இதுவும் எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கு, அப்போ இதுவும் கொண்டு வர முடியாது. இதை பாருங்கள், ஸோ இங்கே வந்து ரெட் இருக்குது, மேலே க்ரீன் இருக்குது. அப்படின்னா இது இங்கே இருக்கிற பீஸ் கிடையாது, ஏன்னா எல்லோ இங்கே இல்லை, இந்த ரெண்டில் எல்லோ மிக்ஸே ஆகலை. இப்போ இந்த பீஸ் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வரணும். எங்கே வரணும் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். பாருங்கள், அந்த ரெட் இங்கே இருக்கா, இந்த ரெட்டை அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ இங்கே மூவ் பண்ணிங்கன்னா இங்கே ரெட் இருக்குது, இப்படியே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ரெட் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த பீஸ் எக்ஸாக்டாக எங்கே போகணும்னு பாருங்கள். மேலே க்ரீன் இருக்குது. ஓகேவா? இந்த ரெட்டுக்கு மேலே க்ரீன் இருக்குது, பட் லெஃப்ட் சைடு ஒரு வேளை இங்கே வந்துச்சு அப்படின்னா தப்பாக தான் இருக்கும், ஏன்னா இங்கே ப்ளூ இருக்குது. ஓகேவா? அப்போ எங்கே போகணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்கே போகணும். இங்கே க்ரீன் இருக்கா, அப்போ இந்த ரெட் இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த க்ரீன் இந்த பக்கமாக வந்துடும். அப்போ இந்த பீஸ் கரெக்டாக செட் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த பீஸ் இங்கே வரணும் எக்ஸாக்டாக. ஓகேவா? இந்த பீஸ் ஒன்று இங்கே வரணும், அப்படி இல்லைன்னா இங்கே போகணும். ஓகேங்களா? 2 ஐடியா தான் வர முடியும். இங்கே வந்துச்சு அப்படின்னா ப்ளூ இருக்கிறனால தப்பாக இருக்கும். அப்போ இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் சென்டர் பீஸ் க்ரீன் இருக்குது, அப்போ எக்ஸாக்டாக கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாமா? இந்த பீஸ் இங்கே வரணும் அப்படின்னா ஸ்டெப்பு நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த பீஸ் இங்கே வரணும்னா ஃபஸ்ட்டு இந்த பீஸ் சைடில் கொண்டு போயிடணும், லெஃப்ட் சைடு கொண்டு போயிடணும். நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் ஒயிட் ரைட் சைடில் வரணும், ஐ மீன் ரெட் வந்து ரைட் சைடில் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு மேலே இருக்கிற லேயரை மூவ் பண்ணணும். அதுவே இந்த ரெட் வந்து லெஃப்ட் சைடு வரணும் அப்படின்னா இந்த லேயரை ரைட் சைடு மூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே வரணும், அதனால் நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிறோம். நல்லா இந்த ஸ்டெப்பை பார்த்துக்குங்க. இதை ரைட் சைடு மூவ் பண்ணுறோம். ஓகே, ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இதை மேலே பார்த்து மூவ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஸ்டெப்பை கரெக்டாக பார்த்துக்குங்க. திருப்பி நான் சொல்லிடுறேன். இப்படி இருந்துச்சு, இந்த ரெட்டை லெஃப்ட் சைட்,
அண்ட் ஒயிட் மேலே, திருப்பியும் அந்த ரெட்டை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டெப்பை நம்ம திருப்பியும் ரிவர்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது திருப்பியும் ரைட் சைடு கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ரைட் சைடு கொண்டு போயிட்டு இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாத்தையும் திருப்புறோம். இந்த ஒயிட்டை சேர்த்துறதுக்காக இதை ஃபுல்லாக இப்படி திருப்புறோம். திருப்பி இந்த ஒயிட்டை திருப்பி சேர்த்திடுறோம். சேர்த்திட்டு இப்போ திருப்பியும் அந்த ஸ்டெப்பை ரிவர்ஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரெட் இங்கே இருந்துச்சு, இந்த ரெட் இங்கே இருந்துச்சு, இங்கே கொண்டு வந்துட்டோம். இந்த சைடு க்ரீன் இருக்குது, இதோட சென்டர் பீஸ் க்ரீன். இதை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ திரும்ப திரும்ப இந்த ஸ்டெப்பை நம்ம அடுத்தடுத்து இன்னும் மூணு பீஸ் இதே மாதிரி சேர்த்தணும். அந்த 3 பீஸ் சேர்த்தும் போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது எப்படி பண்ணுறவங்கிறது தெரிஞ்சிடும். ஃபார்முலா நான் வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடும். ஓகேவா? ஃபார்முலா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரைட் சைடு, ஸோ இந்த பீஸை வந்து ரைட் சைடு பீஸை வந்து கீழே கொண்டு வர்றோம், இல்லை மேலே கொண்டு போகிறோம், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மறந்துடும். இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஸ்டெப் பார்க்கலாமா? இப்போ இதுவும் எல்லோ இருக்குது, இங்கே பாருங்கள், இது ரெட் இருக்குது, மேலே ப்ளூ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இது ரெட் பக்கம் கொண்டு வந்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இதை ரெட் பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ ரெட் பக்கம் கொண்டு வந்தாச்சு. இப்போ இது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். நீங்கள் ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு போனீங்க. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம ரெட்டை இங்கே கொண்டு போனோம். இப்போ இந்த ரெட்டை எங்கே கொண்டு வரப்போம் அப்படின்னா லெஃப்ட் சைடு. என்ன ரீசன்னா, இங்கே பாருங்கள், ரெட் இங்கே வந்துச்சுன்னா மேல் பக்கம் ப்ளூ இருக்குது, இதோட சென்டர் பீஸ் ப்ளூ. அப்போது ரெட் இங்கே வந்துச்சுன்னா இது கரெக்டாக வரும். ஓகேவா? அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ரெட்டை இங்கே கொண்டு வரணும்னு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மூவ், இந்த ரெட் லெஃப்ட்டுக்கு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ரைட் சைடு மறைக்கணும். ஓகேவா? ரைட் சைடு மறைச்சிட்டு மேலே இது கொண்டு வர்றோம் ஒயிட்டை, திருப்பியும் அதை பழைய மாதிரியே பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஒயிட்டையும் பழைய மாதிரியே பண்ணிடுறோம். இது ஒரு ஸ்டெப் முடிஞ்சுது. ஓகேங்களா? முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணோமா, இப்போ திருப்பி இது லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட்டை திருப்பியும் பழைய இடத்துக்கு கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறோம், இதை கம்ப்ளீட்டாக மேலே கொண்டு போயிட்டு இப்போ திருப்பியும் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒயிட் இங்கே வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் திருப்பியும் பண்ண ப்ராசஸை ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒயிட் அப்படியே தான் இருக்கும். இந்த ரெட்டு கரெக்டாக சேர்த்துக்கிறோம். இந்த ரெண்டாவது லேயர் ரெட்டு சேர்ந்துருச்சு பாருங்கள். இது வந்து எக்ஸாக்டாக ஒரே சைடு தான் ஃபஸ்ட்டு சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, வரிசையை நீங்கள் சேர்த்துட்டு வர ஒவ்வொரு சைடு அப்படியே சேர்ந்துக்கும். ஸோ ரெட் இங்கே சேர்த்திட்டோம். இந்த ரெட்டோட சைடெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், ப்ளூ இருக்குது, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ரெட்டோட இந்த சைடு க்ரீன், இங்கேயும் க்ரீன் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாமா? இங்கே வந்து பாருங்கள், இது எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கு, அப்போ இது எடுத்துக்க முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், ஆரஞ்சு. அப்போ இது நம்ம சேர்த்துலாம். அப்போ இதை ஃபஸ்ட்டு ப்ளூ இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம். பாருங்கள், ப்ளூ இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த ப்ளூ எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறது தெரியணும். மேலே ஆரஞ்சு இருக்குது, அப்போ ஆரஞ்சு சைடு வரணும். ஆரஞ்சு இங்கே இருக்குது, அப்போ லெஃப்ட் சைடு வரணும். ஓகேவா? ஸோ அதே ப்ராசஸ் தான். லெஃப்ட் சைடு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட்டில் மூவ் பண்ணணும், இதை மேலே கொண்டு வரணும், திருப்பியும் லெஃப்ட்லேயே மூவ் பண்ணிட்டு திருப்பி இந்த ஒயிட்டை பழைய மாதிரி கொண்டு வந்துடணும். ஓகேவா? கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ திருப்பி இது என்ன பண்ணணும், லெஃப்ட்டில் ஃபஸ்ட் ரைட்டில் மூவ் பண்ணோம், இப்போ லெஃப்ட்லேயே மூவ் பண்ணுறோம். லெஃப்ட்டில் மூவ் பண்ணோம், இந்த ஒயிட் அப்படியே மேலே கொண்டு வரோம், திருப்பி அந்த ஒயிட்டை சேர்த்துறோம், இந்த ஒயிட்டு திருப்பி இது ரிவர்ஸ் பண்ணிடுறோம், முடிஞ்சுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ சேர்ந்துருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது செக் பண்ணலாமா? இது எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கு, இது ஆகாது. இதுவும் எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கு, இது எல்லோ மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ க்ரீன் அண்ட் ஆரஞ்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஆரஞ்சு பக்கம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ஆரஞ்சு பக்கம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஆரஞ்சு இது எங்கே வரணும், இங்கே வரணுமா இங்கே வரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்கு மேலே என்ன இருக்குது, க்ரீன், இங்கே க்ரீன் இருக்குது, அப்போ லெஃப்ட் சைடு இங்கே வரணும். ஓகேவா? அதே ப்ராசஸ் தான். ஸோ இது பாருங்கள், அப்படியே கடக்கடன் பண்ணலாம். ஸோ இதை லெஃப்ட் எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு திருப்பி இங்கே கொண்டு வந்துட்டு ஒயிட் அப்படி திருப்பியும் எடுத்துடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் லெஃப்ட்டு தான் கொண்டு வரப்போகிறோம். ஸோ லெஃப்ட் இன்னொரு தடவை எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக திருப்பி ஒயிட்டை சேர்த்துட்டு ஒயிட்டை திருப்பியும் பழைய மாதிரி கொண்டு வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஆரஞ்சு க்ரீன் பக்கம் சேர்ந்தாச்சு, ஆரஞ்சு பக்கமும் சேர்ந்தாச்சு, ப்ளூ ரெட்டு. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் வரும் சம்டைம். எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டெப் நான் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் இந்த 4 பீஸ் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்கிற 4 பீஸ் எடுக்கிறதுலையுமே எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இதில் மிக்ஸ் ஆகலை, அது சம்டைம்ஸ் அந்த மாதிரி வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அண்டு ரெட் இருக்குது, அதனால் நம்ம இதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா எல்லா இடத்துலையுமே எல்லோ மிக்ஸ் ஆகி வரும்.
அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பண்ணுற ஸ்டெப்பவே எந்த இடத்துல அது தப்பாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தப்பாக இருக்குது, ஓகேங்களா, இங்கே ஆரஞ்சு அண்டு எல்லோ இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் அந்த இப்போ பண்ணுற ஸ்டெப்பவே திருப்பியும் இது இங்கே வர்றதுக்காக பண்ணீங்க அப்படின்னா, இது இங்கே வந்துச்சுன்னா இது இங்கே வந்துடும். ஓகே, அதுக்காக திருப்பி பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் கேன்சல் ஆகி கரெக்டாக வந்துடும். மீனிங் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஆரஞ்சு அண்ட் எல்லோ இருக்குது, கரெக்டுங்களா, இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்திடலாம், இங்கே எல்லோ இருந்துச்சுன்னா சேர்த்திடலாம். ஓகேவா, இங்கே எல்லோ இல்லாமல் இங்கே வந்து தப்பாக மாறி இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு அண்டு ப்ளூ வந்து இங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை திருப்பி இங்கே கொண்டு வரணும். எப்படி நம்ம இதை இங்கே கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுமோ அதே ஸ்டெப்பை போட்டிங்கன்னா இது இங்கே வந்துடும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு ட்ரிக். இதில் இது வந்து சம்டைம்ஸ் வரும், அப்படி சம்டைம்ஸ் அந்த மாதிரி தப்பாக வந்துச்சு அப்படின்னா இதே ஸ்டெப்பை போட்டிங்க அப்படின்னா இது இங்கே மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம், ஸோ க்ரீன் இருக்குது, ஸோ க்ரீன் மட்டும் சால்வ் ஆகாமல் இருக்கும், அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணதுனால க்ரீன் மட்டும் சால்வ் ஆகாமல் இருக்கும். இது எங்கே வரணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்கே தான் வரணும், இங்கே ரெட் இருக்குது, மேலே ரெட்டு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம், ஓகே, ஸோ இது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாக பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்து 2 லேயர் சேர்த்தியாச்சு. ஓகே, இது ஒயிட் லேயர் அண்ட் ஒயிட் லேயருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது சேர்த்திருந்தோம், இப்போ 2வது லேயரும் நம்ம சேர்த்திட்டோம். இந்த 2வது லேயர் கரெக்டாக வந்துடும். இது முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப், இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் திரும்ப பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இந்த ப்ளஸ் சேர்ந்துருக்கணும், இந்த ப்ளஸ் சேர்ந்துருக்கணும். இந்த ப்ளஸ் சம்டைம்ஸ் சேராமல் வரும், அது நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் மட்டும் இருக்கும், ஆர்எல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ளஸ் சேரணும் ஃபஸ்ட்டு, இதுதான் மெயின். இந்த ப்ளஸ் சேரணும். சைடில் எப்படி இருக்குங்கிறது பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸு எப்படி நம்ம ஒயிட்டில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் சேர்த்தணுமோ அதே மாதிரி இங்கே ப்ளஸ் சேர்த்திட்டிங்கன்னா அதுக்கடுத்து சைட் பீஸஸ் சேர்த்திடலாம். ஓகேவா, இந்த ப்ளஸ் எப்படி நம்ம சேர்த்த போகிறோம் அப்படின்னா, இப்போ இது எந்த மாதிரி காம்பினேஷனில் இங்கே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்டாக எனக்கு வந்திருக்கிற மாதிரியே உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, மாறி வரலாம், எப்படி வேணால் இருக்கலாம். நடுவில் சென்டரில் ஒரே ஒரு ஒயிட் எல்லோ மட்டும், மித்தது எதுவுமே எல்லோ இல்லாமல் இருக்கலாம். இல்லை இந்த மாதிரி லைன் எல்லோ இருக்கலாம், இந்த மாதிரி கோடு மாதிரி, ஆரல்ஸ் இந்த மாதிரி ஜே மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா, எப்படி வேணால் வரலாம். அதை நம்ம ஜே மாதிரி ஃபஸ்ட்டு கொண்டு வரணும், அதுக்கப்புறமா இந்த கிராஸ் சேர்த்தணும். இதுதான் ஸ்டெப் ஆக்சுவலாக. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாட்டாவோ இல்லை ப்ளஸ்ஸோ இந்த மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜே கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் கொண்டு வர முடியும். சம்டைம்ஸ் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே இங்கே ப்ளஸ் சேர்ந்துருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜே ஸ்டெப் ஃபாலோ பண்ணவே தேவையில்லை, அப்படியே அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும், ஏன்னா இங்கே ஒரு லைன் மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ் இல்லை. ஸோ ப்ளஸ் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜே இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்படி வேணால் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒயிட் மேலே இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், இப்படி திருப்பி வச்சுக்கலாம், இப்படி திருப்பி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா, ஒயிட் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே ப்ளஸ் இல்லை, அதாவது ஜே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், ஜே இருந்துச்சுன்னா வேறு மாதிரி வரும். அப்போ நான் ஜே ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் அப்படியே இப்படி திருப்பிக்கிறோம், திருப்பிட்டு இந்த ஜே ஸ்டெப் எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஜே எப்படி போட போகிறோம், இப்படி போட்டு இப்படி போடுவோம், இதான் ஜே. ஓகேவா, இப்படி போட்டு இப்படி போடுவோம். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மேலேருந்து இந்த ஒயிட் இப்படி கொண்டு வந்துட்டு இதை அப்படியே சைடில் கொண்டு போயிருங்க, ஜே. ஓகேவா, ஸோ இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு போயிருக்கோம், ஜே. சரியா, ஸோ இப்படி இதை முடிச்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த ஒயிட்டை நான் திருப்பி இங்கே கொண்டு போய் சேர்த்த போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பின்னாடி லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் லேயர், இந்த ஒயிட் லேயர் இந்த மாதிரி சைடில் கொண்டு வந்துடுங்க. ஓகேவா, இந்த ஒயிட் லேயர் சைடில் கொண்டு வந்துட்டு திருப்பியும் இந்த ஒயிட்டு கொண்டு வந்து அதே இடத்துல சேர்த்திட்டு இப்போ இதை மேலே திருப்பணும். திருப்புறதுக்கு முன்னாடி இந்த ஒயிட் இன்னும் வரல. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒயிட்டை மறுபடியும் அங்கேயே கொண்டு போயிடுறோம். கொண்டு போயிட்டு இதை அப்படியே மேலே கொண்டு போய் சேர்த்திடுறோம். ஓகேவா, இப்படி சேர்த்திட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜே கிடச்சிரும். இப்போ ஜே கிடச்சிருக்கு பாருங்கள். ஓகேவா, ஸோ இது ஜே, இந்த மாதிரி 3 இடத்துல இருக்கும், இது ஜே. ஓகேங்களா, ஜே வந்ததுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இப்படி திருப்பி வச்சு ஜே போடக்கூடாது. எப்படி ஜே இருக்கோ அதே இடத்துல தான் வச்சு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஜே இப்படி இருக்குது அப்படின்னா ஜே எங்கே இருக்கோ அதே நேரம் அப்படியே திருப்பிக்கணும். நீங்கள் இப்படி திருப்பி வச்சு போட்டிங்கன்னா மறுபடியும் ப்ளஸ் வராது, உங்களுக்கு திரும்பி போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ வைக்கும்போது எப்படி வைக்கணும், ஜே இருந்துச்சுன்னா இப்படி ஜே இருந்துச்சுன்னா ஜே இருக்கிற பக்கம் அப்படியே திருப்பிக்கிங்க. மேலே ஒயிட் இருக்குது, நல்லா நான் வச்சுக்கேன், மேலே ஒயிட் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ ஜே ஸ்டெப் திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஜே இருக்கிற பக்கம் அப்படியே மேலே திருப்பிட்டு ஜே ஸ்டெப் போட போகிறோம். ஜே எப்படி போடணும், அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், ஒயிட்டை கீழே கொண்டு வந்துட்டு ஜே கொண்டு போயிடும்.
இப்போ திருப்பி அந்த மேலே இருக்கிற ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே சைடில் கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், திருப்பி இந்த ஒயிட்டை சேர்த்திடுறோம். சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா மேலே இந்த ஒயிட்டை எடுத்து சேர்த்துறதுக்கு முன்னாடி கொண்டு போன ஒயிட்டை திருப்பியும் பழைய இடத்துக்கே கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த ஒயிட் சேர்ந்துடும். இப்போ இந்த ஒயிட் அப்படியே மேலே கொண்டு போய் நீங்கள் இதுக்கப்புறமா பண்ணுற எந்த ஸ்டெப்புக்குமே ஓகேங்களா, இந்த ஜே ஸ்டெப்புக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே, ஜே ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த 2 லேயர் எப்போவுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த 2 லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒயிட்டும் இந்த 2 லேயரும் அப்படியே எக்ஸாக்டாக இருந்துகிட்டே இருக்கணும் எப்போவுமே. அதை என்ஷூர் பண்ணிங்க. இது மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பியும் ஃபஸ்ட்டு இருந்து தான் பண்ணி ஆகணும். ஓகேவா, இதில் ஏதாச்சும் ஒரு பீஸ் மாறி இருந்ததுனாலும் நீங்கள் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேராது எதுவுமே. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சேர்ந்துருக்கும். ஓகேவா, ப்ளஸ் சேர்ந்துருச்சா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எல்லோ கிடச்சிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தேவை இந்த ப்ளஸ் மட்டும் சேர்ந்தால் போதும். ஓகேவா, இப்போ ப்ளஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ளஸ் கரெக்டான இடத்துல தான் இருக்குதா, ப்ளஸில் என்னென்ன இருக்குது, இந்த 4 எல்லோ பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஓகேங்களா, இந்த 4 சைடு எல்லோ பீசஸும் கரெக்டான பிளேஸில் இருக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். அதை எப்படி பார்க்கலாம், இங்கே பாருங்கள், இங்கே எல்லோ இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. க்ரீன் எங்கே இருக்கணும், இங்கே க்ரீன் சென்டர் பீஸ் எங்கே க்ரீன் இருக்குதோ அங்கே தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த க்ரீனுக்கு நான் கொண்டு போயிடுறேன். ஓகேவா, க்ரீன் இருக்கிற இடத்துல க்ரீன் வரணும், இங்கே எல்லோ. இப்போ அடுத்த இது செக் பண்ணுவோமா, இங்கே பாருங்கள், ரெட்டு இருக்கிற இடத்துல இருக்குது. அடுத்த பீஸ் செக் பண்ணால் இங்கே பாருங்கள், இது தப்பாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கணும், ப்ளூ கலர் இருக்கணும், இங்கே என்ன கலர் இருக்கணும், இங்கே ஆரஞ்சு கலர் இருக்கணும். பட் இதை நம்ம மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரஞ்சு கலர் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா மித்ததெல்லாம் மாறிடும். இதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்று சேர்ந்துருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 2 சேர்ந்துருந்துதான், இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று சேர்ந்துருக்கு, இங்கே ஒன்று கரெக்டாக சேர்ந்துருக்கு, இதுதான் தப்பாக இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ நான் ஒரு ஸ்டெப்பு சொல்ல போகிறேன். இந்த ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா 2 சேர்ந்துருக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். ஒன்றே ஒன்று மட்டும் தான் நீங்கள் சேர்ந்துருந்தாலும் சரி, இல்லை சேராமையே இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப்பை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு போட்டிங்கன்னா 2 கண்டினியூஸாக சேர்ந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கண்டினியூஸாக 2 சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பியும் அதே ஸ்டெப்பை போட்டிங்கன்னா அடுத்த 2 சேர்ந்துடும். ஓகேவா, அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், க்ரீன் ரெட்டு சேர்ந்துருச்சு. இதுவும் கரெக்டாக அதே பிளேஸில் வச்சு தான் போடணும். கண்டினியூஸாக எது 2 சேர்ந்துருக்கோ அதுக்கு ரைட் சைடு எடுத்துக்கங்க. ஓகேவா, ஸோ இங்கே 2 சேர்ந்துருக்கு, இதுவும் சேர்ந்துருக்கு, அதுக்கு அடுத்த சைடை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, எடுத்துகிட்டு இந்த ஸ்டெப் எப்படி பண்ண பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். இதுக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஃபார்முலா நான் வச்சுக்காதீங்க, அப்படியே சிம்பிளாக பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி கொண்டு வந்துடுறேன். இதை திருப்பியும் சைடில் கொண்டு போயிட்டு, ஓகேங்களா, இன்னொரு டைம் சைடில் கொண்டு போகிறேன். ஓகேங்களா, 2 டைம் கொண்டு போகிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஒயிட் வேற எங்கேயும் மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, 2 டைம் இப்படி சைடில் கொண்டு போயிட்டு திருப்பி மறுபடியும் மேலேயே கொண்டு போயிருங்க. இப்போ இந்த ஒயிட்டை மறுபடியும் மேலேயே கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு சைடு இப்படி திருப்பிட்டு, ஒரே ஒரு டைம் இப்படி திருப்பிட்டு, இப்போ மறுபடியும் அதை பழைய மாதிரி கொண்டு வந்துட்டு திருப்பி இதே ஒயிட் திருப்பி மேலே கொண்டு போயிருங்க. இப்போ பாருங்கள், ஸோ இப்படி திருப்பினீங்கன்னா ஆக்சுவலி இப்படி இருக்கும். பட் ப்ளூ இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா மித்த ஸ்டெப் எல்லாமே சேர்ந்துருக்கும். ஓகேவா, இந்த ஸ்டெப்பை நான் திருப்பியும் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு டைம் இப்படி 2 டைம் திருப்பிட்டு மறுபடியும் மேலே, இன்னொரு டைம் இப்படி திருப்பிட்டு கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த ஒயிட் இங்கே கொண்டு வந்துட்டு இப்படி மேலே கொண்டு போயிடணும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிருக்கும் திருப்பி, ஏன்னா இந்த ஸ்டெப்பை மறுபடியும் ஒரு தடவை கண்டினியூ பண்ணதுனால இது மிக்ஸ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு இங்கே இருக்குது, இங்கே தப்பாக இருக்குது, இங்கேயும் தப்பாக, எல்லாமே தப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ அது வந்து நம்ம ஏதாவது ஒன்றை மட்டும் திருப்பிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 3 பீஸ் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு டைம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா வேறு 2 பீஸ் கரெக்டாக சேரும். இப்போ ரெட்டும் சேர்ந்துருச்சு, ப்ளூவும் சேர்ந்துருச்சு, இந்த சைடு இந்த 2 சைடு தான் சேராமல் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூஸ்வல் இங்கே பாருங்கள், ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, அதுக்கு அடுத்த பக்கம் நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு டைம் கீழே, 2 டைம் சைடில் கீழே, ஸோ திருப்பி மேலே கொண்டு போயிடுறோம் ரைட் சைடை. ஓகேவா, கொண்டு வந்துட்டு திருப்பி ஒரு சைடு கீழே ரொட்டேட் பண்ணுறோம். திருப்பி அந்த ஒயிட் இங்கே கொண்டு வந்துட்டு ஒயிட் கூட சேர்த்துட்டு அப்படியே மேலே தூக்கிறோம். மேலே தூக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஆரஞ்சு, இது மட்டும் தப்பாக இருக்கும், ஆரஞ்சு. ஓகேவா, ஸோ இது எல்லாமே கரெக்டாக சேர்ந்துடும். ஓகேவா, இப்போ கார்னர் பீஸ் எல்லாமே கரெக்டாக சேர்ந்துருச்சா. இங்கே சைட் பீசஸ் எல்லாமே இங்கே பாருங்கள், ப்ளஸ் பீஸில் இருக்கிற எல்லா எல்லோவும் இங்கே வந்துருச்சு. அந்த எல்லோ வந்து கரெக்டாக இந்த பீஸ் கூட சைடில் இருக்கிற இந்த சென்டர் பீஸ் கூட கரெக்டாக அலைன் ஆகிருக்கும். ஓகேவா, இது வரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஓகேவா, இதுக்கப்புறமா பண்ண போகிற ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த இது வரைக்கும் நீங்கள் சேர்த்துனது எல்லாமே ஃபுல்லாக ஸ்க்ராம்பிள் ஆகிற மாதிரி தெரியும். பட் ஃபைனலி அது சேர்ந்துடும். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சைடு பீசஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த 4 சைட் பீசஸ் தான் இப்போ நம்ம சேர்த்த போகிறோம். அதுக்கு இந்த சைட் பீசஸ் பாருங்கள், இது எப்படி சேர்ந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இங்கே ப்ளூ இருக்குது, பட் இந்த 2 சைட்லேயுமே ப்ளூ இல்லை. அப்போ இந்த பீஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ அடுத்தது எடுங்க, இது கரெக்டாக சேர்ந்துருக்கு, இதை நம்ம விட்டுடலாம். இது எல்லாமே கரெக்டாக சேர்ந்துருக்கும்.
இந்த பீஸ் பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் இருக்குது, இங்கே ரெட் இருக்குது, பட் இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது, இதுவும் ஆகாது. ஓகே, ஆக்சுவலாக எப்படி சேர்ந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற அந்த 3 கலர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு பீஸில், அட்லீஸ்ட் ஒரு பீஸில் இந்த 3 கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கலர்ஸும் இங்கே இருக்கிற கலர்ஸே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எல்லோ, ஓகேங்களா, இங்கே எல்லோ இருக்குது, இங்கே ரெட் இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. ரெட்டு எல்லோ க்ரீன் மட்டுமே இதில் இருந்துச்சு அப்படின்னா இது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்காக நம்ம இது இப்படி திருப்பி கொண்டு வர முடியாது. என்ன ரீசன் தெரியுது, திருப்பினீங்கன்னு என்ன ஆகும், இந்த சைடு பீஸ் தப்பாக வந்துடும். அப்போ இது இப்படியே தான் இருக்கணும். அப்போ நம்ம இந்த பீஸை மட்டும் திருப்ப போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. இது மாதிரி எதுவுமே சேராமல் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் இருக்குது. சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி அதே ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணுவோம். சம்டைம்ஸ் அது சேர்ந்தும் இருக்கலாம். இப்போ நம்ம கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சேரல. அப்போ சேர்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது சிம்பிள் ஸ்டெப் தான். ஏதாவது ஒரு பிளேஸ் நீங்கள் இப்படி வச்சுங்க. ஸோ ஒயிட் ஃபுல்லாக கீழே இருக்குது, எல்லோ மேலே இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்த வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி சைடில் ஒரு டைம் கொண்டு போகிறேன், இந்த ஒயிட்டை மேலே கொண்டு வர்றேன், இந்த ஒயிட்டை திருப்பியும் சைடில் திருப்பிக்கிறேன், திருப்பிட்டு இங்கே பாருங்கள் மறுபடியும் இந்த ஒயிட்டை மேலே கொண்டு வர்றேன், இந்த ஒயிட்டை மறுபடியும் சேர்த்திக்கிறேன், இது கீழே கொண்டு வர்றேன், இதை திருப்பி இங்கேயே கொண்டு வந்துட்டு இந்த ஒயிட்டை கீழே கொண்டு போயிடுறேன். இப்போ இந்த பீஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது, பட் இந்த சைடு பீசஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த ஸ்டெப்பு போட்டதுக்கு அப்புறமா எதுவுமே உங்களுக்கு சேராமல் இருந்துச்சுன்னா திருப்பியும் இந்த ரெட் இதே இடத்துல வச்சு தான் நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். அதனால் திருப்பி நீங்கள் இதை மாற்றிட்டே இருந்தீங்கன்னா இது எப்போவுமே சேராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சைடு வச்சு நீங்கள் இந்த ஸ்டெப்பை போட்டு இந்த 4 பீஸுமே சேராமல் வந்துச்சுன்னா, ஒரு சில சமயம் அந்த மாதிரி வரும், வந்துச்சுன்னா நீங்கள் திருப்பியும் இந்த ரெட் பக்கம் வச்சுட்டே தான் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா, இப்போ மறுபடியும் ஏதோ இந்த ஒரு சைடு நம்ம வச்சுக்கலாம், ரெட் சைடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸுக்கு ரெட் சைடு தான் நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மறுபடியும் கார்னர் பீசஸ் பார்க்கலாம் சேர்ந்துருக்கா அப்படின்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆரஞ்சு இருக்குது, பட் ஆரஞ்சு இங்கே இல்லை. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் இருக்குது, பட் ரெட் இங்கே இல்லை. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ரெட் இருக்குது, ரெட் இங்கே இல்லை. இதில் ஆரஞ்சு இங்கே இல்லை. ஸோ இது தப்பாக தான் இருக்குது. அப்போ திருப்பியும் அதே ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பை நல்லா வாட்ச் பண்ணிங்க. மேல் பக்கம் இப்படி சைடில் கொண்டு போயிடுறோம். ஓகேவா, இப்போ இந்த ஒயிட்டை மேலே கொண்டு வந்துட்டு, ஓகேவா, ஒயிட்டை மேலே கொண்டு வந்துட்டு ஒயிட்டை திருப்பியும் அந்த ரெட்டை மறுபடியும் பழைய மாதிரியே சேர்த்திடுறோம். சேர்த்திட்டு இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம மேலே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ஒயிட்டை மறுபடியும் பழைய மாதிரியே கொண்டு வந்து ஒயிட்டை கீழே கொண்டு வந்துடுறோம். இப்போ யூஸ்வலாக அதே மாதிரி திருப்பியும் இங்கே போன ஒயிட்டையும் மறுபடியும் பழைய மாதிரியே கொண்டு வந்துட்டு இந்த ஒயிட்டை கீழே கொண்டு போயிடும். ஓகேவா, இப்போ இது சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம திருப்பியும் பார்க்கலாமா வேறு எங்கே சேர்ந்துருக்கா அப்படின்னு. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேரல, எந்த பீஸுமே இந்த கார்னர் பீஸ் சேரல. சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கார்னர் பீஸ் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ திருப்பி நம்ம ரெட் பக்கமே வச்சா அதே ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். பார்த்துங்க, இது சைடில் கொண்டு போகிறோம், இதை மேலே கொண்டு வரோம், இது திருப்பியும் சைடில் அதே மாதிரி கொண்டு வந்துடுறோம். இப்போ ஒயிட்டை மேலே எடுத்துகிட்டு இந்த ஒயிட்டை சேர்த்து கீழே கொண்டு வந்துட்டு திருப்பி இந்த ஒயிட்டையும் சேர்த்து இந்த ஒயிட்டையும் கீழே கொண்டு வந்துடும். ஓகேவா, இப்போ நம்ம திருப்பியும் செக் பண்ணலாமா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போவும் சேரல, ஸ்டில் அது சேராமல் தான் இருக்குது. ஸோ சேர்ந்ததுக்கப்புறமா நான் காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கன்னியூஸாக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருவது வேகமாக. ஓகே, நான் சேரல. ஓகே, ஸ்டில் சேரல. சம்டைம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் போட்டு உங்களுக்கு சேரலை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வந்து திருப்பி மாற்றிக்கிங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எரர்ஸ் எப்பயாச்சும் ஒரு டைம் வரும். ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபேஸ் ஏதாச்சும் ஒரு பக்கம் மாற்றிக்கிங்க. ஓகேவா, ஸோ இது மாதிரியே பண்ணாமல் திருப்பி அதே இடத்த போட்டுட்டு இருக்காமல் இப்படி சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் திருப்பியும். இங்கே எதுவும் ஓகே, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த சேர்ந்த ஸ்டெப் நான் காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த கார்னர் பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு என்னென்ன கலர் வரணும், எல்லோ, ரெட்டு அண்ட் க்ரீன் தான் வரணும். ஓகேங்களா, இந்த 3 கலர் தான் இந்த எல்லோ இந்த கார்னரில் இருக்குது. இங்கே பாருங்கள், க்ரீன் இங்கே இருக்குது. இது மாறி இருந்தால் பிரச்சனை இல்லை, இங்கேயே க்ரீன் வரணும்னு அவசியம் இல்லை. இங்கே மாறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்திருந்தாலும் சரி.
இங்கே க்ரீன் இருக்குது, இந்த ரெட்டு மேலே இருக்குது, இந்த எல்லோ இந்த சைடில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ ரெஃபரன்ஸ் பீஸ். ஓகேவா? இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மித்த 3 பீசஸையும் அதே மாதிரி கொண்டு வரணும். ஓகேவா? இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரே ஸ்டெப் தான், சால்வ் ஆகிடும் கியூபு. இது எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்படி வந்ததுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இப்படி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இதை ரைட் சைடு கார்னர் இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. ரைட் சைடு கார்னரில் இந்த இடத்துல இதுதான் ரெஃபரன்ஸ் பீஸ். இப்போ நீங்கள் இதே மாதிரி மித்த பீசஸ் எல்லாம் அலைன் ஆகிருக்குதான்னு பாருங்கள். இப்போ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது, பட் ஆரஞ்சே இங்கே எங்கேயுமே இல்லை. ஓகேவா? அப்போ இது அலைன் ஆகணும். இது அலைன் ஆகிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை வந்து ரெஃபரன்ஸ் பீஸாக வச்சுட்டு இந்த பக்கம் வச்சுட்டு இதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம்? இதை மேலே திருப்பிக்கணும், மேலே கொண்டு வந்துடணும், திருப்பி பழைய மாதிரியே கொண்டு வந்துடணும். இப்போ இந்த ஒயிட்டை மேலே எடுக்கிறோம், இந்த ஒயிட்டை பழைய இடத்துக்கு கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வந்துடுறோம், திருப்பி இந்த ஒயிட்டையும் பழைய இடத்துக்கு கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த பீஸ் கரெக்டாக சேர்ந்துருக்கு, இந்த பீஸ் பாருங்கள் இது எக்ஸாக்டாகவே சேர்ந்துருச்சு. அப்போ இதை பற்றி நம்ம கவனிக்கவே தேவையில்லை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாகவே சேர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த பீஸ் பார்த்திங்கன்னா எல்லோ, இதுவும் எக்ஸாக்டாக அதே மாதிரி சேர்ந்துருச்சு. இப்போ சைடில் இருக்கிற ஒரு பீஸ் மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதும், இந்த பீஸ் மட்டும் பார்த்தோம்னா போதும். இந்த பீஸ் பார்க்கலாமா? ஸோ எல்லோ இருக்குது, மேலே ஆரஞ்சு இங்கே இருக்குது, இங்கே க்ரீன், அந்த க்ரீன் இங்கே இருக்குது. அப்போ எக்ஸாக்டாக எல்லாமே சேர்ந்துருச்சு. ஓகேவா? இது வந்து ஃபுல்லாக சேர்ந்துருச்சுனாலும் நம்மளுக்கு லக்கு தான். ஃபுல்லாக சேர்ந்துருச்சுன்னா இந்த கடைசி ஸ்டெப்பில் நீங்கள் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஓகேவா? கடைசி ஸ்டெப்பில் சீக்கிரமாகவே சேர்ந்துடும். ஓகேவா? இப்போ இந்த ப்ளஸ் சேர்த்ததுக்கப்புறமா கார்னர் பீசஸ் கொண்டு வரணும். கார்னர் பீசஸ் கொண்டு வரதுக்கான ஸ்டெப்பு சொல்லிட்டேன். கார்னர் பீஸில் ஏதாவது ஒரு பீஸை ரெஃபரன்ஸ் பீஸுக்கு எடுத்துட்டிங்கன்னா மித்த பீசஸ் எல்லாமே சேர்த்துடலாம். இந்த பீஸ் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த 3 கலர்ஸ் மட்டும், இந்த ஃபேஸில் இருக்கிற 3 கலர்ஸ் மட்டுமே இந்த இடத்துல இருக்கணும். அப்போ கரெக்டாக இங்கே எங்கே இருக்குது? க்ரீன் இங்கே இருக்குது, எல்லோ மேலே இருக்குது, இந்த ரெட்டு இந்த சைடில் இருக்குது. அப்போ இந்த பீஸை வச்சுட்டு அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா திருப்பி இது கிடச்சிடும். ஓகேவா? இப்படி கிடைச்சதுக்கு அப்புறமா இங்கே பார்த்துங்க, நீங்கள் எங்கே கிடைச்சதோ அதே இடத்துல நீங்கள் இந்த கடைசி ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், எல்லோ மேலே, ஒயிட் கீழே. ஓகேவா? இந்த பீஸை வந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த க்ரீன் பக்கம் எடுத்துக்கிறேன், ரைட் சைடு கீழே கொண்டு வந்துட்டு திருப்பி இப்படி கொண்டு போயிடுங்க. ஓகேவா? இது மேலே கொண்டு போயிட்டு ஓகேவா திருப்பியும் பழைய மாதிரி இது கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இதை தான் திருப்பி நான் பண்ண போகிறேன். எது வரைக்கும் அப்படின்னா எல்லோ வந்து கரெக்டாக சேர வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராம்பிள் ஆன மாதிரி தெரியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கியூப் ஃபுல்லாக ஸ்க்ராம்பிள் ஆன மாதிரி தெரியும். ஆனால் இந்த இடத்த நீங்கள் திருப்பி விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்த கரெக்டாக கண்டே பிடிக்க முடியாது. இந்த இடத்த வந்து திருப்பி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், அதே தான் கீழே கொண்டு வந்துட்டு இப்படி சைடில் மேலே இப்படி எடுத்துகிட்டு திருப்பியும் அதே சைடில் கொண்டு போயிடுங்க. இப்போ பாருங்கள் எல்லோ சேர்ந்துருச்சு. ஓகேவா? எல்லோ சேர்ந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இதை அப்படியே லெஃப்ட் சைடு இப்படி திருப்ப போகிறேன், இங்கேயும் எல்லோ சேர்ந்துருக்கு. அப்போ இந்த பக்கம் அதை போடணுன்னு அவசியம் இல்லை. திருப்பி ஒரு டைம் திருப்புங்க, இங்கேயும் எல்லோ போடணுன்னு அவசியம் இல்லை. திருப்பி ஒரு டைம் திருப்புங்க, இங்கே எல்லோ வரல, அப்போ திருப்பி இங்கே எல்லோ வரணும். எல்லோ வர்றதுக்கு திருப்பி அதே ஸ்டெப் தான். இதை நான் இப்படியே ஸ்டேஷனரி தான் வச்சுருக்கேன். மேலே இருக்கிற ஸ்டெப் அந்த இதை மட்டும் நான் திருப்பிட்டு இருக்கிறேன். ஓகேவா? அதனால் நான் வச்சுக்கேன். இப்போ பார்த்துக்கோ, திருப்பி அதே ஸ்டெப் தான். ரைட் சைடு கீழே சைடில் திருப்பி இதை அப்படியே மேலே பிடிச்சிட்டு இப்படி சைடில். ஓகேவா? திருப்பி இதே ஸ்டெப்பு தான். இதை ஒரு இடத்துல மிஸ் பண்ணிங்கனாலும் அந்த எல்லோ சேராது. ஓகேவா? இது இப்படி இது வரைக்கும் கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், மேல் பக்கம் எல்லா எல்லோவும் சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எது சேராமல் இருக்குன்னா இந்த சைடில் இந்த ஒரு லேயர் மட்டும்தான். ஓகேங்களா? அது சைடில் இப்படி திருப்பினீங்கன்னாவே சேர்ந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். லாஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லோ எப்படி இருக்குது, ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு பாருங்கள். இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை வந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக சேர்ந்துருக்கிற சால்வ் ஆகிருக்கிற க்யூப்பில் போட்டிங்கனாலுமே 2-3 டைம் ரிப்பீட் பண்ணிங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி வந்துடும், சால்வ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுதான் ஸ்டெப்பு. இங்கே பாருங்கள், ஸோ எல்லோ சைடு எடுத்துக்கிறேன், இது இப்படி கீழே கொண்டு வந்து சைடில் திருப்பி இந்த பக்கம் பிடிச்சிக்கோங்க, மேலே கொண்டு போயிட்டு இது சைடில் திருப்புங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த எல்லோ வந்து திருப்பி அங்கேயே சேரணும், அதான் மேட்ரு. சைடில் திருப்பி இப்படி இதை ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த இடம் சேரவே சேராது. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்க்ராம்பிள் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆனால் திருப்பி நீங்கள் பழைய மாதிரியே சேர்த்து முடியுங்க. பாருங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், திருப்பியும் அதே மாதிரி சேர்ந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஸோ இப்போ நான் சின்னதாக ஒரு சம்மரி மட்டும் சொல்லிடுறேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு ஒயிட் சைட், சரிங்களா? ஸோ ஒயிட் சைடில் ஃபஸ்ட்டு சேர்த்துறதுக்கு என்ன பண்ணணும்? ப்ளஸ்ஸை சேர்த்தணும். ப்ளஸ் சேர்த்தும் போது எப்படி இருக்கணும்? இந்த ப்ளஸ்ஸோட இந்த சைடும் இங்கே இருக்கிற க்ரீன் சைடு
ஓகேங்களா. இதேமாதிரி இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே எக்ஸாக்டாக அதே இடத்துல சேர்ந்துருந்ததுன்னா ப்ளஸ் சேர்த்துறது கரெக்டு. ப்ளஸ் சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த பீசஸ் சேர்த்தணும், இந்த கார்னர் பீசஸ். இந்த கார்னர் பீசஸ் சேர்த்தும் போது அதே மாதிரி தான். கார்னரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்னர் சேர்த்துறோம் அப்படின்னா அந்த கார்னர் பக்கத்தில் ரெட் இருக்கா, இந்த சென்டர் பீஸ் ரெட் இருக்கணும். அதேமாதிரி இங்கே ப்ளூ இருந்துச்சுன்னா இதோட சென்டர் பீஸ் ப்ளூ இருக்கணும். ஓகேவா. இது சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சேர்ந்துடும். இப்போ செகண்ட் லேயர் சேர்த்தணும். செகண்ட் லேயர் சேர்த்துறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூபை திருப்பிக்குவோம். திருப்பிட்டு இந்த ஸ்டெப் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இதோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரெட் இருக்குது அப்படின்னா இங்கே ரெட்டு கொண்டு வரணும். அப்போ இங்கே ரெட் இருந்துச்சுனாவே இங்கே நம்ம கொண்டு வந்துடலாம். சம்டைம்ஸ் இங்கே சேர்ந்துருக்கும், சேராமல் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ரெட் இங்கே கொண்டு வரதுக்கான ஸ்டெப் நம்ம பார்த்தோம். இந்த ரெட் இங்கே வர்றதுக்கோ இல்லை இங்கே வர்றதுக்கோ அது எப்படின்னு பார்த்தோம். இதை சேர்த்து முடிச்சிங்கன்னா 2 லேயர் சேர்ந்துடும். ஓகேவா. 2 லேயர் சேர்ந்ததுக்கப்புறமா மேலே இங்கே சேர்த்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ப்ளஸ் சேரணும் அப்படிங்கிறது பார்க்கணும். ப்ளஸ் சேராமல் இருக்கலாம். எப்படி இருக்கலாம் அப்படின்னா டாட் மட்டும் இருக்கலாம், இல்லை ஒரு லைன் மட்டும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஜே மாதிரி இருக்கலாம். ஜே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டைம் மட்டும் ஜே ஸ்டெப் போடுவோம். அப்படி இல்லைன்னா 2 டைம் ஜே ஸ்டெப் போட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் சேர்ந்துடும். ஜே ஸ்டெப் எப்படிங்கிறத நம்ம சொன்னோம், ஒயிட்டை மேலே வச்சுட்டு இப்படி திருப்பி இதை இங்கே கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போவோம். ஸோ ஜே ஸ்டெப் திருப்பி பார்த்துக்கங்க. அப்படி கொண்டு வரணும்னா இங்கே ப்ளஸ் சேர்ந்துடும். ப்ளஸ் சேர்ந்து முடிச்சதுக்கப்புறமா ப்ளஸோட இந்த 4 எல்லோஸும் கரெக்டான பிளேஸில் இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் சைடில் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்குதா, ஒயிட்டுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எல்லோவும் பார்ப்போம். எல்லோ பார்த்ததுக்கப்புறமா எல்லோவோட ஒரு கார்னர் பீஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு கார்னர் பீஸ் கொண்டு வரணும்னா இங்கே ஒரு பீஸ் இருக்குது அப்படின்னா அந்த பீஸோட 3 ஃபேஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 ஃபேஸஸும் இங்கே 3 பக்கத்தில் இருக்கிற கலராக இருக்கணும். இருந்துச்சுன்னா அது ரெஃபரன்ஸ் பீஸ். ஓகேங்களா. அந்த ரெஃபரன்ஸ் பீஸ் வராட்டியும் சரி, இல்லை ரெஃபரன்ஸ் பீஸ் வந்ததுக்கப்புறம் மித்த ரெஃபரன்ஸ் பீஸ் கொண்டு வரதுக்கும் சரி ஒரே ஸ்டெப்பு தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த கார்னர் பீஸ் சேர்ந்துடும். இந்த கார்னர் பீஸ் 4 கார்னர் பீஸுமே சேர்ந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி கடைசி ஒரே ஒரு ஸ்டெப் அதை மட்டும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டெப் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எல்லோ மேலே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எல்லா பீஸஸுமே சேர்ந்துடும். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ரூபிக்ஸ் க்யூபை சால்வ் பண்ணுறோம். இப்போ சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். ரீசன் வெறும் பிகினர்ஸ்க்கான இது மெத்தட். ஓகேங்களா. இது வரைக்கும் உங்களுக்கு ரூபிக்ஸ் க்யூபை சால்வ் பண்ணவே தெரியாது அப்படின்னா பிகினர்ஸ்க்கான மெத்தட். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரூபிக்ஸ் க்யூபை சால்வ் பண்ணலாம். இதுக்கப்புறம் அட்வான்ஸ் மெத்தட்ஸ் இதில் நிறைய இருக்குது. அந்த அட்வான்ஸ் மெத்தடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இப்போது 1 மினிட்ல இல்லை 10-15 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்களாம் அட்வான்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரூபிக்ஸ் க்யூப் சால்வ் பண்ணுறதுக்கான ரொம்ப பேசிக்கான ஒரு மெத்தட். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வீடியோஸ் தமிழில் பார்க்குறதுக்கு ராமானுஜ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் நினச்சா பண்ணலாம், ஸோ ஆனால் பண்ண மாட்டேன்.